நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கிறேன் இந்த பூவை பூச்சின்னு? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இருக்குது. என் மொத்த வாழ்க்கையை பொட்டி போடுச்சு. எங்கடா இருக்கிற? சரி சரி, சீக்கிரம் வா. இங்கே தான் நின்றுக்கிறேன். இருடா வந்துன்னுக்கிறேன். ஹே, ஹாய்டா. சரி சரி, பேக் விடு, நான் பார்த்துக்கிறேன். எப்படிடா இருக்கிற? எல்லாம் நல்லா தான் இருக்கிறான்டா. சரி வா, வீட்டுக்கு போய் பேசலாம். நான் சிட்டி ஃபுல் டிராஃபிக் ஜாமு. இங்கே எப்படிடா இருக்கிற நீ? இங்கே வரத்துக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆச்சுடா. என்னடா அப்படி பார்த்துன்னுக்கிற? இங்கே பெங்களூர் வீட்டு கிடையாது பெரிய விஷயம். சரி வா உக்காரு. ஃபுல் தாகமாக இருக்குதுடா. தண்ணி எடுத்துன்னு வா. சரி நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். சரியா? ஓகேவா? என்னடா தண்ணியாக வர மாட்டேங்குது? சரி வா போகலாம். இர்றா வந்துன்னுக்கிற. ஹாய் கைஸ். இது எங்கள் அண்ணாடா, பேர் ஸ்ரீகாந்த். இங்கே வந்து வேலை தேடி வந்துக்கிறான்டா. ஸோ நீ கொஞ்சம் வேலை தேடி கண்டுபிடிச்சி தந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலை கண்டுபிடிச்சி தந்துடுறா. சரிடா பார்த்துக்கிறேன். ஸ்ரீகாந்த், நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம்ல, அந்த யூனிட் தான். என் பேர் வினீத். ஓ ஓகே, சரி சரி. தர்ஷன் இர்றா, உனக்கு ஒரு பார்சல் வந்துக்குது, எத்தனை வந்துடுறாரு. எப்படி இருக்கிறா காவியா? உனக்கே சுச்சுவேஷன் நல்லா தெரியும்டா. கல்யாணம் பண்ண ஒத்துக்குனாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சிட்டியில் வேலை இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்போ என்ன, இங்கே செட்டில் ஆக போகிறீங்களா? ஆமாம் ஆமாம். நீ நைட்டு வந்துடு, டின்னர் நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். சரியா? ம் சரி. நீ கொடுத்த ரெஸ்யூம் வந்து நான் கம்பெனியில் கொடுத்துருக்கேன். வேறு இன்டர்வியூ ஆன்லைனில் அட்டன் பண்ண மட்டும் போதும், ஜாப் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓ எப்போ மீட்டிங்கு? மார்னிங் 9 o'clock வந்து. ஆமாம், டைம் ஆகிடுச்சு. மழை வேறு நிற்கலையே, வீட்டுக்கு வர போகணுமே, என்ன பண்ணுறது? சரி பாய் ஸ்ரீகாந்த், மீட்டிங் மறக்காத அட்டென்ட் பண்ணேன். சரி ஓகே, பாய் தர்ஷன். Tell me about yourself. Hello, myself Srikanth, and I've completed my graduation and looking for a job. Okay. செலக்ட் ஆகிட்டார? சரி, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுக்கிற, வந்து சாப்பிட்டு அப்புறம் நான் காலேஜில் கம்மிங்கிறேன். வீட்டு பத்திரமா பார்த்துக்கோ. சரியா? ஆமாடா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மெயிலில் சென்ட் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு இந்த 3 weeks ட்ரைனிங் இருக்கும். ஓ ரொம்ப நல்லதுடா, சீக்கிரமாக கிச்சிச்சு வேலை. சரி, யார் கூட போயின்னுக்கிற? என் ஃப்ரெண்டா வினீத், நேற்று கூட நீ பேசினியே, அவன் தான் இந்த நம்ம வீட்டுக்கு சொன்னாட. என்ன பண்ணிட்டு 2 பேரும் படிக்காக வந்துக்கிறோம். நீ வேலை தேடி வந்துக்கிற, நான் பாட்டிக்கு வந்துக்கிறேன். அம்மா வேறு இல்லை. அப்போது ஃபுல்லு கடை வாங்கி அதை நான் கட்ட, அது மாதிரி தான் எப்படின்னு அடிச்சாகணும். பார்க்கலாம். சரி பைடா.
ஐ லவ் யூ. I love you, டா. ஃபர்ஸ்ட் டே வேலை எப்படிடா போயிடுச்சு? எதுனா புது ஃப்ரெண்ட்ஸ் எதுனா பண்ணியா? அப்புறம் என்ன சாப்பிட்டியாடா? என்ன ஒரு பதில் சொல்லாமல் கம்முன்னு உட்காந்துருக்கிற? என்னடா சோகமாக்குற? இட்ஸ் ஆல் ஓகே ரைட்? நான் மேனேஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போனேன். ஆனால் என் பதிலாக வேறு யாருக்கோ வேலை கொடுத்துக்குறாங்கோ. ஆ என்னடா சொல்கிற? ஜாயினிங் லெட்டர் உங்ககிட்ட தான் இருந்துச்சு. அது எப்படி அவங்க வேற தரலாம்? திருப்பி என்ன போய் விசாரிச்சியா? வேறு எதுனா சொன்னாங்களா? அதான் நானும் கேட்டேன். ஆனால் அவள் ஜாஸ்தி ஸ்கில்டு பர்சன் கெச்சிருக்கிறாங்கோ. அப்புறம் என்ன சொன்னான்னா, யூ ஹவ் நாட் காட் த மெயில் ஆஃப் ரிஜெக்டட் ஒன். அப்புறம் ரைட் சைடில் கை காமிச்சிருந்தா. அங்கே பாரு, நீ மட்டும் இல்லை 50 பேர்கிட்ட ரிஜெக்ட் ஆகிக்கிறாங்கோ. நீ மட்டும் டிகிரி மட்டும் வச்சுருக்கிற நீ. ஆனால் எனக்கு கெச்சிருக்காங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸு. அது எப்படிடா? அப்புறம் என்ன வெளியே அமிச்சிட்டாங்கோ. சரி நான் பார்த்துக்கிறேன் விடு. ஹலோ சொல்கிறா. என்னடா எங்கள் அண்ணனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாடா, நானே சொல்லலாம் தான் இருந்தேன், நான் மறந்துட்டேன். சரி அங்கேயே இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருடா. இல்லைடா, ஏற்கனவே ரொம்ப பேர் காசு கொடுத்து ஜாயின் ஆகிட்டாங்கடா. அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் அப்படின்னா காசு அரேஞ்ச் பண்ணிட்டு உன்னை சேர்த்துருந்துருப்பேன். ஆனால் இப்போ முடியாதுடா, சாரி. டேய் என்னடா லாஸ்ட் மூமெண்ட்டில் இப்படி சொல்லிங்கிற? நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணடா, ஆனால் முடியல. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் மேனேஜர்கிட்ட காசு கொடுத்து உள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. சரி வெயிட் ஆஃப் ஃபோனு. Hello, my name is Shrikant. I'm looking for a job. Okay, just documents are enough. Okay, then what is the time to attend the interview? Okay, 10 o'clock. Yeah, okay. டேய் சார் ராம் பேசுறது அதே பேசுறது. பேருக்காக தான் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட். ஆனால் இதுலேருந்து ஒரு யூஸ் கூட கிடையாது. இப்போ எல்லாம் ஸ்கில் கோர்ஸ் படித்தா தான் வேல்யூக்குது. பிகாம் பேசிக் டிகிரியெல்லாம் படித்தா ஒன்றும் யூஸ் கிடையாது. அந்த ஸ்கில் கோர்ஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்தா 50K மேலே ஆகும். இங்கே டிகிரி படிக்கிறதுக்கே ரொம்ப கடை வாங்கிக்கிறேன். அச்சி வயிறா போச்சு. டேய் டேய் நில்றா. சரி கவலைப்படாத, விட்றா. சரி விட்றா, நானே பார்த்துக்கிறேன்ல. ஏய் இப்போ கால் பண்ணுறான். ஹலோ, என்னடா வேலை போச்சுன்னு சொல்கிறாங்க? உனக்கு யார் சொன்னா? உன்னோட தம்பி தாடா. இன்னும் நம்ம இப்போ கல்யாணம் பண்ணுறோமா இல்லையா? என் வீட்டில் வேலை கேட்டுனே இருக்கிறாங்க. நான் வேற அவன் வேலையில் சேர்ந்துட்டான்னு வேறு சொல்லிட்டு. ஏய் கவலைப்படாத, நான் எப்படின்னா வேலை கண்டுபிடிச்சிடுறேன். ஆமாம், நீ ஏன் இது எனக்கு முன்னாடியே சொல்லல? ஏய் அப்படிலாம் இல்லை.
இது பாருடா சீக்கிரம் எதுனா பண்ணுறா என் வீட்டில் ரொம்ப நாள் கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாது ஏற்கனவே சொந்தக்காரோட பையன் வெயிட் பண்ணிக்கிறான் அவன் டிக்கெட் எடுக்கலாம் பார்த்துக்கிறான் சீக்கிரம்டா சரி பார்க்குறேன் என்னடா சொன்னேன் நான் என்னடா சொன்னேன்? காவியா கிட்ட என்னடா சொன்னேன் ஓ அதான் நீங்கள் எமோஷனாக இருந்தாருமோ ஸோ அவர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருந்தார். டேய் சிலர்கிட்ட இருக்க முடியாதுடா உன்னால் உங்கள் வீட்டில் ஜல்தி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்கோ இல்லைன்னா 5 வருஷம் கல்யாணம் இல்லைன்னு சொன்னாங்கோ என்கிட்ட இப்போ வேலை கூட இல்லைடா ஏய் நான் வேணும்னா பண்ணுறடா ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கருத்துலாம் சொன்னேன் அவள் புரிஞ்சு எல்லாம் அவள் பார்த்துக்கணுங்க ஆனால் இப்படிலாம் நடக்கணும்னு நினச்சிக்க பார்க்கலடா சாரிடா மன்னிச்சிடா நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணது எல்லாம் சரியா போடா டேய் என்னடா அசைன்மெண்ட் எழுதிக்கிறியா சாரிடா நான் எனக்கு அப்படி பேசியிருக்க கூடாது நான் பேசலனா நீ பேச மாட்டியா நீயும் பேச மாட்டேன்னா எனக்கு யாருக்குறாங்கடா சரி நாத்தா வேணாடா அவனுக்கு ஸ்கெட்சஸ் வேணும் காசு இருக்குது உங்ககிட்ட? டேய் இவ்வளோ தானா சரி தேங்க்ஸ்டா காசு கொடுத்ததுக்கு. ஏய் நானே கால் பண்ண நினச்சிருந்தேன் உனக்கு இதோ பாரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிற சென்தி எதுவுமே பேசாத சரி சொல்லு நம்ம பிரிஞ்சு போயிடலாம் என்ன சொல்கிற உனக்காக இவன்னா நான் வெயிட் பண்ணேன் ஆனால் எதுவுமே மாறல லெட்ஸ் பிரேக்கப் என்ன சொல்கிற நீ டிசைட் பண்ணியா இல்லைனா உங்கள் ஃபேமிலி டிசைட் பண்ணாங்களா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு என் வீட்டில் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் என்னால் முடியலடா சாரிடா லெட்ஸ் மூவ் ஆன் யூ ட்ரூலி டிசர்வ் சம்வன் எல்ஸ் பெட்டர்டா ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் எங்கே ஆளே காணோம் எங்கேயுமே என்னது இது லெட்டரு
இந்த லெட்டர் படிக்கிற டைமில் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியாது. இங்கே தூரத்தில் இருப்ப, நீ என்னை தேடி வராத. உனக்கு ஒரு கதை சொல்கிற. நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுன்னு இருந்தேன். அப்போ நீ சாக்லேட்காக ரொம்ப அழுதுருந்தேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லை, உனக்கு வாங்கி தருமில்ல. நீ எனக்காக ரொம்ப பண்ணிக்கிற, அதுக்கெல்லாம் நன்றி. குட் பை. எனக்கு என்ன சொல்ல தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எனக்கு புரியுதுடா. இப்போ நீ கையில் பிடிச்சின்னுக்கிற பூ ஒரு மரத்துலேருந்து பிச்ச மாதிரி தான். அது முதல்ல ஒரு மரத்தோட அங்கமாக இருந்துச்சு, ஆனால் அது இப்போ உன் கையில் இருக்குது. அதே மாதிரி உங்கள் அண்ணன் விட்டு போனாங்கன்னு சுகமாக இருக்காது, நான் கூட இருக்கேன். உங்கள் அண்ணன் இப்போ உன் கூட இல்லை, அதனால நீ இப்போ வாழ்க்கை முடிவுக்கு வந்துடாது. நீ தொடர்ந்து முன்னேறணும். I lost my brother. Suicide is not the conclusion of your story at all.